ஆக்சுவலா வந்து பிரவீனோட விஷயத்திலேயே வந்து 2 எவிக்ஷன் வரும்போதே ரம்யா ஜோவ தூக்கிட்டு தான் பிரவீன போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஆக்சுவல் பிளான்டு டபுள் எவிக்ஷன் தான் பிளான். ஆனா இந்த நாமினேஷன டிஸ்கஸ் பண்றது வந்து ரூல்ஸ்ல இருக்கா இந்த சீசன்லன்றது எனக்கு தெரியல. பட் அத நாமினேஷன் கேஷுவலா வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் அவர் சொல்றாரு. என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், பார்வதி மட்டும் தான் உங்ககிட்ட அப்படி பேசுனாங்களா? திவ்யா பேசலையா? சாண்ட்ரா பேசலையா? வளர்ப்பை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கமருதீன் தான், அந்த பொண்ணு கிடையாது. ஆனா நீங்க கமருதீன் வந்து சாரி கேட்டாருன்னு அவரை விட்டுருவீங்களா? ஆக மொத்தம் கமருதீன் அதை சொல்லியிருக்காரு. பார்வதி கிட்ட போன அந்த கோவம் வந்து அதிகமா இவர்கிட்ட போலியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கேம் அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்க இடத்துல அந்த பொண்ணுக்கு இதை காமிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வந்து வைக்கிறீங்க? இங்க முழுக்க முழுக்க நடிக்கிறாங்க, இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னா யார் நடிக்கிறா? சாண்ட்ரா சாண்ட்ரா நடிக்கிறாங்க. மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட தான் பிக் பாஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் நடந்ததை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு கோணத்துல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எலிமினேஷனுமே பார்த்தா எலிமினேட் பண்ண போறாங்க, எவிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல அந்த டேலயே வந்தது பார்த்தா கனி எவிக்டட், திவாகர் எவிக்டட். திவாகருக்கு ரெட் கார்டு. அந்த ப்ரொமோ பார்த்தாலே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த 3 கார்டு 4 கார்டு காமிச்சாரு. ரெட் கார்டு கொடுக்க அப்போ நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம், ஏதோ உள்ள தப்பு நடந்திருக்கு, ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லார் மைண்ட் செட்டுமே இருந்தது. பார்த்தா யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்கல. ஸோ நடுவில் வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, சரி ஏதோ ஒரு தவறான வார்த்தையெல்லாம் பேசுனால வெளியே அனுப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இது இது என்னதான் நடக்குது பிக் பாஸ்குள்ள அப்படிங்கிற கேள்வி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆமா, என்னதான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, கமெண்ட்ஸ்லயும் போடுறாங்க, இதை கேளுங்க இதை கேளுங்கன்னு. அப்ப எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது கனி எவிக்டட் அப்படின்னு சொல்றதும், ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ப்ரொமோ வர்றதும் மக்களை ஒரு குழப்பம் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து பிரவீனோட விஷயத்திலேயே வந்து 2 எவிக்ஷன் வரும்போதே ரம்யா ஜோவை தூக்கிட்டு தான் பிரவீனை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்சுவல் பிளான்டு டபுள் எவிக்ஷன் தான் பிளான். ஆனா அத சிங்கிள் எவிக்ஷனா மாத்துனது எப்ப மாத்துனாங்கன்றது தெரியாது. ஏன் மாத்துனாங்க அதுதான் தெரியல. அது வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாள் கனி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மாத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வெளியில எடுக்கிற பிளான்ல இருந்திருக்காங்க. பட் திருப்பியும் உள்ள வச்சதுக்கான காரணம் மேபி இந்த ஒரு 1 வீக் வச்சு பார்க்கலான்றதுக்காக வச்சாங்களா? இல்ல கேம்ல இப்பதான் பேச தொடங்குறாங்க. அ என்ன சொல்றது? பார்வதிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா அவங்க தான் இன்னும் நெறைய பேசுறாங்கன்றதுனால, மேபி அவங்கள உள்ள வைக்கிறதுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நானே பேசிட்டு இருந்த டபுள் எவிக்ஷன் தான் இவங்க அனுப்பிச்சுட்டா நல்லாருக்கும். ஏன்னா, ஆ அவங்க பேரு இதுவரைக்கும் வந்து ஒரு அளவுக்கு இருக்கு. பட் இன்னும் போக போக வந்து அது கெட்டு போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க வெளில போவாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா, சடனா எனக்கே ஷாக்கு. ஓகே. அப்ப சிங்கிளா மாத்திருக்காங்க அப்படிங்கிற எங்களுக்கே மாரி. வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆமா. எல்லாருமே காத்திருந்தோம். ஆமா. முத நாள் சனிக்கிழமை வந்துட்டு திவாகர் அனுப்பிச்சிருவாங்க ரெட் கார்டு கொடுத்து, 2வது நாள் வந்துட்டு கனியாக்காவை ஆமா. அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சில ஊடகங்கள் வந்து அதாவது அவங்க கன்ஃபர்மேஷன் ஆனா மட்டும் தான் அந்த ஊடகம் போடும். ஆனா அந்த ஊடகமே அந்த மெசேஜ போட்டாங்க. பெரிய ஊடகம் ஆ நாங்களுமே பார்த்தோம். போட்டுட்டு தென் அத அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப உள்ள ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஊடகத்த பொறுத்தவரைக்கும் சேனலுக்கும் அந்த ஊடகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால எல்லாருமே அத நம்பி எல்லாருமே அவங்கவங்களோட பேஜ்ல போட ஆரம்பிச்சாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம். அப்ப நானுமே நம்புனேன். ஓகே அப்போ உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கேத்த மாரி தான் நம்ப பேசிட்டு வந்தோம். ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம என்னமோ புருடா விடுற மாரி அப்படி ஆயிடுச்சு. இல்லங்க அவங்களே டெலீட் பண்ணாங்கன்னும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்ப எதுக்கு கனியக்கா உள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் எதுக்கு உள்ள இருக்காங்க அப்படிங்கிறவங்களும் உள்ள இருக்காங்க. ஆமா. அந்த வரிசையில கனியக்காவும் இருக்கிறாங்க. ஏன் கனியக்கா உள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்க? ஆக்சுவலா கனி ஏன் உள்ள இருக்கணும் அப்டின்னா, ஆ எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு இடத்துல கனி இருக்காங்க. பார்வதி எதிர்த்து கேள்வி கேட்கிறதுல கனி இருக்காங்க. சோ இப்போ சாண்ட்ரா வந்து நான் பெருக்கி தள்ளிடுவேன், பெனாயில் ஊத்தி பார்வதிய கழுவிடுவேன். கனியக்கா மட்டும் தான் கேள்வி கேக்குறாங்களா? ஆ வேற ஆமா. யாரும் கேள்வி இல்ல கேட்கல. ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பதான் விக்ரம்க்கு ரோஷன்லாம் வந்திருக்கு.
அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து கனி மட்டும் தான் கேட்பாங்க. கனி மட்டும் தான் எதிர்த்து பேசுவாங்க. பட் அது அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. வைல்ட் கார்டு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கும்போது, கனி அவங்க சைடு இழுக்கறதுக்காக நெறைய பிளான் நெறைய பேசினது. எஃப்ஜே அவங்கலாம் நெறைய கூட்டு சேர்ந்து நெறைய பிளான்லாம் பண்ணாங்க. வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் கூட. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன கேங்ல சேர்க்கிறது? நான் போய் பார்வதி கேங்ல சேர்றேன்னு பார்வதி கேங்ல சேர்ந்துட்டாங்க. சோ, இப்ப ஆப்போசிட்டா இருந்தவங்க எல்லாமே குளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ வைல்ட் கார்ட்ல வந்த பிரஜனா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், ஆப்போசிட்டா நின்னாங்க. 1 வாரம் பார்வதிக்கு. 2வது வாரம் அந்த கேப்டன்சி டாஸ்க்க பார்த்து, "ஆமா நான் பண்ணது தப்பு தான். நீ சொல்ற மாரி கரெக்ட்டா அவங்கலாம் குரூப்பா சேர்ந்து உன்ன அட்டாக் பண்றாங்க." அப்படின்னு சாண்ட்ரா சொல்லி, அவங்க ஒரு கிரிமினல் மைண்ட் வச்சு பிளான்லாம் போட்டு, அவங்களோட கேம ஸ்மூத்தா மூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த சைடு வந்துட்டாங்க. சோ, அதுவே இப்போ பிளான்டு தானே. இப்போ எஸ் பிளான். இல்ல எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. திடீர்னு எனக்கு உங்கள புடிக்கல. திடீர்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அது நடந்திருக்க கூடாது. அது அது என்ன தப்பு. ஆ. சிச்சுவேஷன்ல அப்படி அவங்களுக்கு அவங்க வந்து அப்படி சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அத பார்வதி ஏன் நம்புறாங்க அப்படின்னா, பார்வதிக்கு அடிபட்டுருக்கு. சோ அந்த சிச்சுவேஷன யூஸ் பண்ணிக்கிறாங்க சாண்ட்ரா. யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து கரெக்ட் தான் நீ சொன்னது. எனக்கு இப்ப தான் புரியுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் ஒருத்தன ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக உனக்கு வந்து தப்பு சொல்றாங்க. உன்னை எதிர்க்கிறாங்க. எனக்கு இப்ப புரியுது. ஒருத்தவங்கள வந்து மொத்த பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றது. மெஜாரிட்டி அங்க இருக்கு. எனக்கு புரியுது. ஓகே. அத நம்ம டப்புன்னு நம்ம நாமினேஷன்ல காட்டுவோம். நாமினேஷன்ல பேசுவோம். இந்த நாமினேஷன டிஸ்கஸ் பண்றது வந்து ரூல்ஸ்ல இருக்கா இந்த சீசன்லன்றது எனக்கு தெரியல. பட் அத நாமினேஷன் கேஷுவலா வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அத பத்தி வீக்கெண்ட்ல இவர் கேட்பாருன்னு நெனச்ச விஜேஸ் அத பத்தி கேட்கவே இல்ல. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தவங்க ஆக்சுவலா நாமினேஷன் எல்லா எல்லா பண்றதுன்றது. சீசன்லயுமே வந்து நாமினேஷன் பண்றத டிஸ்கஸ் நோ, பண்ணிருக்காங்களா? பண்ணதில்ல. நோ. சீசன் 7ல அப்ப அந்த ஒரு இவரு மட்டும் ஆப்ஷன பிளான் வந்து பண்ணி கமல் சார் குடுத்தாரு. ஆ. கமல் சார் வந்து நீங்க நாமினேஷன வந்து நீங்க பேசிக்கலாம் அப்டின்ற ஒரு ஆப்ஷன குடுத்தாரு. அதே சீசன்ல அந்த ஆப்ஷன் திருப்பியும் பறிக்கப்பட்டது. அத தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதுக்காக, இனிமேல் நீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் கமல் சார் சொன்னாரு. ஓகே. ஆனா, அதுக்கு அடுத்த சீசன் 8லயும் சரி, இப்ப சீசன் 9லயும் சரி, அந்த மாரி ரூல் இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. ஆனா, பொதுவா பார்த்தீங்கன்னா, நாமினேஷன வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சில சீசன்ஸ்ல வந்து பிக் பாஸே வந்து சொல்லியிருக்காரு. நாமினேஷனுக்குள்ள போம்போது, யாரும் நாமினேஷன பத்தி பேசவும் கூடாது, டிஸ்கஸ் பண்ணவும் கூடாதுன்றத வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனா, இது இந்த சீசன்ல கேஷுவலா நடக்குது. போன வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. சுபிக்ஷா இந்த வாரமும் வந்துட்டு பிளான் போயிட்டு டிஸ்கஸ் இருக்கு. பண்ணி தான் வந்துட்டு அவங்க அங்க அடிச்சாங்க. சுபிக்ஷா எஸ். அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம ஆமா. பார்த்தோம். எஸ். இந்த வாரமும் டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. சோ இதுல வந்துட்டு அ ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஐயோ! வந்து சாண்ட்ரா பயந்துட்டாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது, அவங்களோட ஃபேஸே வந்து ரொம்ப பயந்த மாதிரி அப்படி வச்சிருந்தாங்க. அது வந்து என்னோட கேள்வி மக்கள் சார்பா இருந்து கேட்கிறேன். அது எப்படி அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் தெரியல. நிஜமாவே சாண்ட்ரா பயந்துட்டாங்களா? அவங்க அதெல்லாம் சரி பயப்படல. பயந்தவங்க அவர் ஏன்? போட்ட என்னோட குறும்படம்லயே அது இருக்கு. அவங்க அதான். பயந்த மாரி ஒரு சீனும் கிடையாதுங்க. அவர் கலாய்ச்ச மாரி தான் கேட்டாரு. ஆ. விஜேஎஸ் அவர்கள் கலாய்ச்ச மாரி தான் கேட்டாரு. பயந்தவங்க ஏன் அந்த பொண்ண ஒரு 10 தடவ மிதிக்கும்போது, மூஞ்சில ஒரு 2 முட்டிய வச்சு இடிக்கும்போது ஏன் அந்த இடத்துல தப்புன்னு கூட பயப்படல? அந்த இடத்துல சொல்லல. ஆனா கன்ஃப்யூஸ்ட் ஆனாங்க. சாண்ட்ரா வந்து சில வார்த்தைகள் விட்டாங்க. ஆ சில வார்த்தைகள் வந்து தனியா உட்கார்ந்து பேசும்போது, அது கிண்டலுக்கு நம்ம பேசுவோம்ல. "ஏய் நான் சொன்ன மாரி அடிச்சிட்ட சூப்பர்" அப்டின்னுவோம்ல. அந்த மாரி தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப ஸ்டார்ட் ஆகும்போது சாண்ட்ரா சொல்றாங்க, "நீ கால்ல மிதிச்சிருக்க வாயிலேயே மிதிச்சிருக்கணும்" அப்டிங்கிற அந்த மாரி வார்த்தை சொன்னாங்களா? ஆமா. ஏன் அந்த வார்த்தை வாயில தானே சொன்னத அவங்க கேட்கல? மிதிச்சிருக்கணும். விஜேஎஸ் அவர்கள் ஏன் அந்த வார்த்தை கேட்கல? அதுதான் சொல்றேன். அதுதான் பார்ஷியாலிட்டி. அதுதான் பாலிடிக்ஸ். அததான் நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்வதிய வந்து கேள்வி கேட்கணும். பார்வதிய அட்டாக் பண்ணணும்ன்றது வீடு மட்டும் இல்ல. ஹோஸ்ட் முதற்கொண்டு அத செய்றாங்கன்னு தான் நான் சொல்வேன். சாண்ட்ரா வந்து அந்த மாரி சபரிட்ட சொல்லும்போது, "ஏய் ஆமா தெரியும்ல. நான் வேண்டுமே தான் பண்ணேன். நீ வாயில மிதிச்சிருக்கணும்டா. ஏன்டா இப்படி மிதிச்ச?" அப்படின்னும்போது, அந்த இடத்துல நீங்க காமெடியா தான் அத ஹேண்டில் பண்ணீங்க சாண்ட்ரா. ஆனா ஹோஸ்ட் எதிர்க்க அப்படியே நான் பயந்து, "ஆமா சார்." இன்னும் அந்த அவர் பதட்டம் இருக்குன்னு அவர் கலாய்க்கிறாரா? இல்ல உண்மைக்கு சொல்றாரா? இல்ல அந்த சீன் அவருக்கு போட்டு காட்டலையான்றது எனக்கு தெரியல. இல்ல எனக்கு ஆனா தெரிஞ்சு அவர் கலாய்ச்ச மாரி தான் இருக்கு. இல்ல அவர் கலாய்ச்சிருந்தா கமருவ எப்படி கலாய்ச்சாரோ அந்த மாரி கலாய்ச்சிருப்பாரு. ஓகே. கமரு சும்மா இருங்க உட்காருங்க. நீங்க பயந்துட்டீங்களா? நீங்களா பயந்தீங்க? அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. ஏன்னா, இப்ப ஏன் நீங்க வந்து வைல்ட் கார்டுக்கு முட்டு குடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சேனல்ல கேட்கிறேன். ஏன் வைல்ட் கார்டுக்கு முட்டு குடுக்குறீங்க? அவங்க பண்ற தப்புகளும் நெறைய இருக்கே. அவங்க ஆக்சுவலி பார்த்தா பிளான் பண்ணது. நாமினேஷன ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணத ஏன் ஹோஸ்ட் கேட்கல? 2வது வந்து அ அவங்க ப்ரீ பிளான்டா தான் வந்து அவங்க குரூப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போனாங்க. அவங்க ஒரு குரூப்ல சேர்ந்துட்டாங்க. அதையும் கேட்கல.
இது வந்து நேத்து அவர் ஹோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் வந்து அந்த குறும்படங்கள வந்து போட்டு, போட்டு, போட்டு இந்த சைடு பார்வதிக்கு ஒரு குறும்படம் போதுன்னா, இந்த ஒரு படம் அவர் திருப்பி ஆமா நான் வேண்டுமே தான் அடிச்சேன்னு சொல்றத வந்து இவரு கேட்கிறாரு. நீங்க விக்ரம் கிட்ட வேண்டுமே அடிச்சேன்னு தானே சொன்னீங்க அப்படின்றத கேட்கிறாரு. ஆனா விக்ரம் அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணாருன்றத ஹோஸ்ட் ஏன் கட் பண்றாரு? ஓகே. சாண்ட்ரா பேசுனதையும் கேட்கல. விக்ரம் பேசுனதையும் கேட்கல. ஏன் சார் ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு ஆளு கேட்டீங்களே ஒரு சார். ஆளு குழம்புக்கு கேட்டாங்க. ஒரு குழம்புக்கு ஆளு கேட்டீங்க. வாயில மிதிக்கலையான்னு கேக்குறாரு. ஒரு ஆள் அதுதான் நீ சொல்றேன். ஏன் கழுத்துல ஆ ஒரேடியா கழுத்திலேயே கழுத்துல வெடிச்சு மிதிக்கல? ஒரேடியா போயிட்டு இருக்கணும் அப்படின்றாரு. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு பேச்சு? ஏன் சார் நீங்க அத ஏன் பாயிண்ட் பண்ணி கேட்கலன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து ஒரு குழம்புக்கு கேட்கிறீங்க, ஒரு உப்புமாவ கேட்கிறீங்க. சாப்பாடு விஷயம் கொட்டக்கூடாது தான். கரெக்ட் தான். எல்லாம் ஒரு குழம்புக்கு அந்த பொண்ண நிக்க வச்சு, "நீ ஏன் பார்வதி இன்னொரு வாட்டி நீங்க இத பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ற நீங்க, ஒருத்தர் கழுத்திலேயே மிதிப்பேன்னு சொல்றாரு. அவருடைய அவருடைய மாற்றம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாற்றம் எனக்கு புடிச்சிருக்கு. அத ஆனா எல்லைய மீறி பேசுறீங்க. என்னோட ஒரு அது கேள்வி, தவறு. அவரு மாறி இருக்கிறாரா? விக்ரம் வந்து மாறி இருக்கிறாரா? விக்ரம் மாறி இருக்காரு. நான் என்ன இல்லன்னு சொல்ல விஷயத்துல மாட்டேன். மாறி இருக்கிறாரு? ஏன்னா, அதான் சொல்றேனே, அவருக்கு சூடு சொரணை இல்லன்னு பிக் பாஸ் சொல்ட்டாரு. ஏன்னா, ஒரு சின்ன அந்த சிட் எடுத்து படிச்சு, அது யாருன்னு சொல்ற தைரியம் அவருக்கு இல்ல. தைரியமானவங்க அத பண்ணட்டும். நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுவே சுருக்குன்னு குத்துன மாரி இருந்தது. அதுக்கு அடுத்த அப்படியே நடக்கிறது வந்து சாண்ட்ராவோடைய சீக்ரெட் டாஸ்க். அதுல இவரு ரொம்ப முட்டாளாக்கப்பட்டதா அவர தன்னைத்தானே நெனச்சுக்கிட்டாரு. நான் ரொம்ப முட்டாளாயிட்டேன். நான் அமைதியா இருந்து, நான் வந்து அமைதியா இருக்க மாரி இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, நான் ரொம்ப குட் பெர்சனா இருக்க ட்ரை பண்ணி, நான் ரொம்ப முட்டாளாயிட்டேன். அப்ப நான் வந்து என்னுடைய இன்னொரு முகத்த, உண்மையான முகத்த நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி தான், லாஸ்ட் வீக் விக்ரம் வந்து பயங்கரமா பிளாஸ்ட் அந்த ஆனாரு. உண்மையான முகத்தை ஏன் பார்வதி கிட்ட மட்டும் ஆ காமிக்கணும்? அவங்க அததான் நானும் கேக்குறாங்க, கேட்கிறேன். பார்வதி கேக்குறாங்க, ஏன்பா என்கிட்ட மட்டும் வர? எஸ். எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டயுமே காட்டு. கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் அவரு சொல்றாரு. என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். பார்வதி மட்டும் தான் உங்ககிட்ட அப்படி பேசுனாங்களா? திவ்யா பேசலையா? சாண்ட்ரா பேசலையா? ஏன் அவங்கள எதிர்க்க நின்னு உங்களால அடிக்க முடியல? அவங்களுடைய துணை உங்களுக்கு தேவையா? பார்வதி ஆல்ரெடி வந்து வெளியில பார்வதி கிட்ட பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோன்றதுக்காக பேசுனீங்களான்னு கேட்கிறேன் நான். அப்ப அதுக்காக தான் நீங்க பேசுனதா நாங்க நினைப்போம். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு வளர்ப்ப பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கம்ருதீன் தான். அந்த பொண்ணு கிடையாது. இப்ப எப்படின்னா, அது பேச்சு வாக்குல கம்ருதீன் சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு வாண்டடா அத சொல்லிடுது. ஆனா நீங்க கம்ருதீன் வந்து சாரி கேட்டாருன்னு அவர விட்டுருவீங்களா? ஆக மொத்தம் கம்ருதீனும் அத சொல்லியிருக்காரு. அதுவும் தப்பு தான். அதையுமே இவரு கேட்டாரு நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, பார்வதி கிட்ட போன அந்த கோவம் வந்து அதிகமா இவர்கிட்ட போலியோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு திவாகர் வந்து பார்வதியோட கேம நெறைய போன வாரம் வந்து கெடுத்து விட்டார். நெறைய ட்விஸ்ட் பண்ணி விட்டார். சில விஷயங்கள அவங்களால தனிச்சையா முடிவெடுக்க முடியாத அளவுக்கு, தங்கச்சின்ற அந்த ஒரு விஷயத்த வச்சு முட்டாள்தனமாக்குனார். யார? பார்வதிய? பார்வதிய. திவாகர். ஆமா. ஏன்னா அவங்க அவங்க என்னன்னா, சில விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? திவாகர் கிட்ட. அத வந்து என்ன பண்ணிறாருன்னா, அவர் கோவத்துல நெறைய பிளாஸ்ட் ஆயிட்டு போட்டு உடைச்சிடுறாரு. ஓகே. அதனால என்னன்னா, எல்லாருக்கும் பார்வதி இப்படின்றது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இருந்தாலும் பின்னாடியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஓவரா உடைச்சு விடுறதுனால, அவங்க கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. யாரு தான் விளையாடுறாங்க? ஒரு ஒரு குழப்பத்திலேயே போகுது பிக் பாஸ். யாரு தான் இங்க விளையாடுறா? யாரு பிக் பாஸ் தான் நடிக்கிறா? விளையாடுறாரு. பிக் பாஸ் தான் விளையாடுறா. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் தான் விளையாடுறாரு. ஏன்னா, அ எந்த சீசன்லயும் நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் வாங்கன்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க்க எவ்ளோ வொர்ஸ்ட்டா விளையாட முடியுமோ, அவ்ளோ வொர்ஸ்ட்டா விளையாடுனாங்க. சண்ட, சண்ட, சண்ட. ஈகோ, ஈகோ, ஈகோ. இது மட்டும் தான் இருந்ததே தவிர்த்து, அதுல ஒரு நல்ல ஒரு இதுவே இல்ல. இப்போ நீங்க வினோத் வந்து நல்ல காமெடி பண்றாரு. நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனா, அத சாப்பிடுற விஷயத்துல எடுத்துட்டு போய் காட்டுறது தப்பு. அத ஏன் ஹோஸ்ட் கேட்கல? அதுவும் எனக்கு ஒரு இது. ஒரு மாரி பாடி ஆ லாங்குவேஜ். முட்டை சோறு குடுத்தா வந்துருவான். முட்டை தோசை குடுத்தா வந்துருவான். அது தப்பு. அவர மட்டும் டார்கெட் பண்ணி சொன்னது தப்பு. ஆனா, "நீ என்ன இப்படி சொல்றியா? நான் உன்ன இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியா சொல்றேன்னு" சொல்லி ராயபுரத்த இழுக்கிறது, இத இழுக்கிறது, அத இழுக்கிறது. அவரு எக்ஸ்ட்ரார்டினரியா பேசினாரு. பயங்கர ஆட்டிட்யூடோட பேசினாரு. எச்ச சோறு காணோம். அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாரு. நான் இவரு பேசினதுக்கு அவரு பேசினது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. 2 பேர் பேசினதுமே தப்பு தான். இவர் சாப்பாடு விஷயத்துல பண்றாருன்னா, அவரு இந்த விஷயத்துல பண்றாரு. ஆனா, இவர்கிட்ட என்ன ஒண்ணுன்னா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு வினோத் கிட்ட. இவர்கிட்ட அது சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாது. இதுக்கு மேல அத ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இந்த இன்னொன்னு வளர்ப்பு பத்தி பேசினவங்க, ம். அந்த வார்த்தை எச்சிசோறு கானா, கானா பாடுறவங்கள வந்துட்டு மட்டம் தட்டி பேசுறது, ஏன் அந்த இதுல கேள்வி அவரு கேட்கல? கேட்டாரு. அத பத்தி கேட்டாரு. ஆனா, அதுதான் இந்த மாரி வார்த்தைகள சொல்லி கேட்கல. ஆனா, வாட்டர் மெலான நிக்க வச்சு அவரு எல்லாமே கேட்டாரு. ஆனா, வினோத் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீங்க நல்லா பண்றீங்க. நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. மேபி இதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த மாரி பாடுறதுக்கான ஒரு இல்ல. ஏன்னா, அந்த பெர்சன் வெளியில போயிட்டாரு. சோ, அதனால வந்து அந்த மாரி ஒரு பெர்சன குறிப்பிட்டு பாடுற மாரி
இருக்காது கானா வினோத்க்கு. ஆனா அது இருக்கும்போது பண்ணத வந்து கேட்கலையேன்றது மட்டும் தான் என்னுடைய கருத்து. என்னோட ஒரு கேள்வி என்னவான்னா, யார் வீக்கா இருக்காங்களோ அவங்கள நம்ம கிண்டல் பண்ணா நம்ம வெளிய தெரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அந்த வேலை பாக்குறாங்க உள்ள. நெறைய பேர்னா ஏன்னா எப்படி சொல்றீங்க? பார்வதி வினோத்த கிட்ட வச்சு சொல்றீங்களா? பார்வதிய தொட்டா அது ஒரு மாரி நம்ம வெளிய நல்லா தெரிவோம். ம் திவாகர் இருக்கிற வரைக்கும் திவாகர போய் தொட்டா அது நம்ம ஒரு மாரி தெரிவோம் அப்படிங்கிற மாதிரி. திவாகர் தொட்டா நம்ம வெளிய தெரியுன்றதுக்கான ரீசன் ஹோஸ்ட் தான். ஏன்னா ஹோஸ்ட் வந்து 2nd ஆர் 3rd வீக்ல வந்து வினோத்க்கும் உங்களுக்கும் இருக்க காம்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. வெளியில வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் உங்கள ஒரு மாரி முறைச்சு பார்க்கறது, நீங்க அவர பார்க்கறது வெளியில நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வினோத் வந்து அத எக்ஸ்ட்ராவா பண்ண ஆரம்பிச்சு, அது நெறைய சண்டை, சர்ச்சைகள் அப்படி போச்சு. கொஞ்சம் ஹெல்தியா போயிட்டு இருந்த விஷயம், அதுவரைக்கும் ஹெல்தியா போயிட்டு இருந்தது. அவர் சொன்னதுக்கு அப்புறமா அது எக்ஸ்ட்ரார்டினரியா இன்னும் ஆட்டிட்யூடோட பண்ண அது இரிட்டேட் ஆயி ஒரு மாதிரி 2 பேரும் பிரியிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனா நேத்து வெளியில வரும்போது அதே வினோத் தான் அழுதாரு. வாட்டர் மெலானுக்காக வந்து பாட்டு பாடுனாரு, அழுதாரு. ஸ்டேஜ்ல இருக்கும்போது மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு மனிதனோட ஆ இயல்பான குணம். அது யாராவது இயல்பான குணம். போம்போது அது கஷ்டமா தான் இருக்கும். அது இயல்பான குணம். சோ அத நம்ம எதுவுமே சொல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. முடியாது. ஆனா நம்ப தெரியணுன்றதுக்காக அவர் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. பட் அது ஒரு ஹோஸ்ட் சொன்னதுனாலே அந்த ஒரு இடம் வந்து கெட்டு போச்சோ! இயற்கையா போயிட்டு இருந்த விஷயம் செயற்கையா பண்ண ஆரம்பிக்கும்போது, அது இரிட்டேட்டடா இருந்தது. நம்ம இங்க வருவோம். அப்படி இவங்கள பத்திலாம் பேசியாச்சு. கம்ருதீன் உள்ள இருக்கிறாரு. சோ அவர் வந்துட்டு ஒருத்தவங்க அடிபட்டிருக்கிறாங்க. அவங்க எப்பேர்ப்பட்டவங்களா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்களேன்னு கேள்வி கேட்டாரு. ஆனா விஜிஎஸ் அவர்கள் அவர் எந்திரிச்சு பேசி ஏதோ சொல்ல வரும்போது, "உட்காரு கம்ருதீன். நீங்க பேசாதீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? லாஸ்ட் சீசனே அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஏன்னா, யாராவது கண்டஸ்டன்ட் எழுந்து பேச சொன்னா வந்து ஹோஸ்ட் உட்கார வைக்கிறாரு, ம். அப்படிங்கிற மாரி. நம்மளுக்கு இப்போ அங்க நடக்கிறது எல்லாமே மொத்தமும் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் கிடையாது. சில விஷயங்கள எடிட் பண்ணி எடிட் தான் தான். வந்து விஜய்ஸோட எபிசோட்லயுமே அப்படிதான் வரும். அவருமே அததான் ஆ பார்ப்பாரு. எபிசோட்லயுமே எடிட் ஆகி தான் வரும். மேபி கம்ருதீன் அந்த இடத்துல ஏதோ சொல்ல போயி, உட்காருங்க கம்ருதீன்றத மட்டும் எடிட்ல காட்டுறாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா கம்ருதீன் பேச ஆரம்பிச்சா, லாஸ்ட் சீசன்ல அருண் இருந்தார் இல்லையா? ஒரு டாபிக் பேசினா வேற டாபிக் சம்மந்தமே இல்லாம அந்த மாரி தான் சில விஷயங்கள் கம்ருதீன் பண்ணுவாரு. சோ அந்த மாரி ஏதாவது பேச போயி, அதுதான் அதனால ஹோஸ்ட் உட்காருங்க கம்ருதீன் சொன்னாரான்றதும் தெரியல. மேபி அது அங்க ஆடியன்ஸா போய் பார்த்தா அது புரியும். ஓகே. மத்தபடி எடிட்ல வருது என்ன வருது அப்படிங்கிறது தெரியாது. இந்த வருஷமும் அப்படிதான் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. விஜய் சார் நம்மள வந்து இந்த மாரி எழுந்தாலே உட்கார சொல்றாரு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இல்ல ரீல்ஸ்ல அவரு போட்டு நல்ல கேள்வியும் கேட்கிறாரு. ஐயோ! இந்த உங்கனால வீக் எனக்கு வந்து பயங்கர பிளாஸ்ட் தான். பயங்கரமா செஞ்சு இந்த வீக் கேள்வி வந்து கேட்கிறாரு. அந்த ஆபாச குறியீடுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, பார்வதி, திவாகர வந்து ரோஸ்ட் பண்ணதெல்லாம் அது எல்லாமே சூப்பர். அது கேட்கணும்னு நான் நெனச்சேன். அவரே சூப்பரா கேட்டாரு. ஓகே. ஆ என்ன அப்டின்னா, அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ண தப்பா போர்ட்ரே பண்ற மாரி, அவர் அதான் கரெக்ட்டா கேட்டாரு. கேம் அவ்ளோ பரபரப்பா போயிட்டு இருக்க இடத்துல, அந்த பொண்ணுக்கு இத காமிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா? அப்டிங்கிற மாரி. ஏன் அந்த மாரி ஒரு பட்டத்த வந்து வைக்கிறீங்க? நான் பார்வதி கிட்டயே கேட்கிறேன். பார்வதி உங்களுக்கும் அரோராக்கும் ஒரு விஷயத்துல பிரச்சனை. அது கம்ருதீன் தான் நடுவுல. அந்த கம்ருதீன் விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைனா, அந்த விஷயத்த வச்சு அந்த பொண்ண வந்து பேசணுமே தவிர்த்து, நீங்க மத்த விஷயத்துல ஒருத்தவங்க வந்து பழி போடுறாங்கன்னா, சூப்பர். இத வச்சு நம்ம பேசி அவள டவுன் பண்ணிடுவோம். அப்டி நெனைக்க கூடாது. கண்டிப்பா. அப்படி அந்த விஷயத்துல நெனச்சது ரொம்ப தப்பு. அதுவும் ஒரு இவ்ளோ பெரிய ஷோல அத பத்தி பேசினா, அந்த பொண்ணோட இமேஜ் என்ன ஆகும்? அந்த பொண்ணு அந்த மாரி எண்ணத்துல இல்லையே! அப்படிங்கிறத கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சிருக்கணும்னு நெனைக்கிறேன். வாட்டர்மெலன் சொன்னதும் ட்ரிகர் ஆயி அத கேட்டது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் எல்லா விஷயத்துக்கும் ட்ரிகர் ஆகணும்? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு விளையாடுறதுக்கு போயிருக்கோம். பதிலுமே வந்துட்டு ஏன்னா வந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆமா. தப்புனா அது தப்புதான். தப்பு தான். தப்புதான். சோ, நீ வந்துட்டு இந்த அரோரா வந்துட்டு வந்து வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு சில விஷயங்கள் கம்ருதீன வச்சு சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த பொண்ண தப்பா போர்ட்ரேட் பண்ண மாரி தான் இருந்தது. சோ, அந்த பொண்ணு விளையாடுது, விளையாடல. உள்ள இன்னுமே இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபேன்ஸ் ஓட்டு போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்களே! ஏன்னா சோ, இப்பதான் அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்திருக்காங்க. துஷார் போனதுக்கு அப்புறம். எழுப்பிட்டாரு. விஜிஎஸ் அவர்கள் எழுப்பி எழுப்பிட்டாரு. விட்டுருக்காரு. அ. சோ அதனால அந்த பொண்ணு வந்து விளையாடுது. ஆனா சில விஷயங்கள் அரோராவும் பண்றாங்க தான். அத பார்வதிய வெறுப்பேத்தணும்ன்றதுக்காகவே கமருதீன் கைய புடிச்சு இது பண்றது, சுத்துறது, டான்ஸ் ஆடுறது, தூக்கிட்டு போ சொல்றது, இதெல்லாம் நெறைய பண்றாங்க அவங்க. ஆனா, அ அது உனக்கு இரிட்டேட் ஆவுதுன்னா, நீ அத வந்து வாட்டர்மெலன் கிட்ட சொல்ற. ஆனா அந்த விஷயத்த நீங்க பார்வதி போய் அரோரா கிட்டயே அத பத்தி பேசுங்கன்னு தான் நான் பேசிறலாம். சொல்றேன். அத பத்தி நீங்க அரோரா கிட்டயே பேசுங்க. இத பாருங்க நான் வந்து விலகிட்டேன். ஆனா நீங்க சாட்சிக்காரன் கால்ல ஆ விழுகுறதோட, சண்டைக்காரன் கால்லயே போய் விழுந்தரலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி. பேசுறது அது ஜென்யூன். அத மனசுல வச்சு, அதுக்காக இந்த ஒரு பிரச்சனைய வந்து அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவரு பண்றாரு. அத வந்து அந்த பொண்ணு சொல்லப்போ, அந்த பொண்ணு மேல பழிய போட்டு தேவையில்லாம இந்த ஒரு பிரச்சனைய கெளப்புனது வந்து, இது பார்வதிக்கு தேவ தான். ஏன்னா, அவர் கூட சேர்ந்து பண்ணா இது நடக்கும். அவர் கூட சேர்ந்தா அவங்களுக்கு இதுதான் கெடைக்கும்.
அதுதான் இந்த வீக்கெண்ட்ல இல்ல உங்களுக்கு புரிஞ்சு கிடைச்சிருக்கு. விளையாடுறாங்களா புரியாம விளையாடுறாங்களா ஒரு ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்க இதுக்கு அவங்க இவங்களுக்கு புரியுதா புரியலையா எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வெறுப்பு வந்து என்னடா நடக்குது யாருக்குமே மக்கள் சப்போர்ட் பண்ணல நீங்க நேத்து அவங்க கை தட்டினதை பார்த்தா எல்லாருமே திட்டும் போதுதான் அவங்க எல்லாருக்குமே கை தட்டுறாங்க. தட்டினாங்களே தவிர ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராவது எழுந்து நின்னாவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கத்துவாங்க அந்த மாதிரி இந்த தடவை யாருக்குமே பண்ணல எஃப்ஜே வந்துட்டு சில விஷயங்கள் கேட்டாங்க அது உங்க வகையில சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க்லயும் சரி பேசுனதுலயும் சரி எஃப்ஜே அவர்களை வந்து விஜய் அந்த சேதுபதி குட் கேம்னு சொன்னது, ஆமா ஆமா அப்புறம் வந்து உப்மா எடுத்துட்டு போய் கொட்டுனது, ஆமா அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொன்னாரு. எனக்கு அப்ப மைண்ட் எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வீக் அவர் கரெக்ட்டா கேட்டாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அந்த வெட்டுவேன்னு சொன்னம்போதும் அதே டயலாக் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் சண்டை போடும்போதும் அதே டயலாக் தான் சொன்னாரு. நெறைய வார்த்தைகள் வந்து எஃப்ஜேவும் விடுறாரு. ஆனா, அது வந்து இத்தன நாள் சரியா கேட்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அத வந்து நேத்து கேட்டதுல ஹாப்பி. அந்த உப்மா கொட்டுன விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நெறைய வார்த்தை வந்து அந்த வாமிட் எடுக்கிற விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணது எஃப்ஜே தான். அது தப்பு தானே ஆ "ஏய் எல்லாம் வாந்தி எடுங்க" அப்படின்னு சொல்லி பண்ண வச்சதும் அவர்தான். ஓகே அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதிர்நாட்டுல பண்ற பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்றதுக்கு, அந்த மாரி பண்ண வச்சதும் எஃப்ஜே தான். சோ அது மூல காரணம் யாரோ, அவங்கள தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். கேட்கணும் ஆனா அத ஸ்டார்ட்டிங் பண்ணது பார்வதின்ற மாரி அத வந்து பார்வதி பண்ணத மட்டும் வச்சு அது மாரி பண்றது வந்து, அது எனக்கு கொஞ்சம் ஓகே. ஆனா பரவால்லப்பா. எபிசோட்ல கேட்டாரு. அது போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஆனா என்னால சாண்ட்ராவோட நடிப்ப தான் வந்து நம்பவே முடியல. ஏத்துக்கொள்ள முடியும் இல்லையா என்னால முடியல. அது மட்டும் முடியல. ஏன் அந்த மாரி நீங்க வந்து ஒரு வேளை இன்னும் ஒரு 2 வாரம் அவங்க இருந்துட்டு போட்டோன்றதுக்காக இவரு கேட்கலையா? அப்படிங்கிறதும் தெரியல. லாஸ்ட் வீக் வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா தான் வந்து அன்அஃபிஷியல்ல அன்அஃபிஷியல் மேல இருந்தாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா பொசிஷன்ல அவங்க ஆமா தான் இருந்தாங்க. ஆனா, அவங்க மரியாதைய அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வார்த்தை உள்ள சொன்னாரு விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனை பார்த்துட்டு விளையாட வந்தவரு விளையாட வந்ததை விட்டுட்டு வந்துட்டு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு 2 பேருமே சிரிச்சாங்க அது எப்படி சார் வந்துட்டு குத்துற மாதிரி தானே சொல்லியிருக்கிறாரு ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ணல நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க தப்பானது ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க விளையாடல அப்படிங்கிற மாதிரி குத்துற மாதிரி சொல்ல அதுக்கு எதுக்கு அவங்க சிரிக்கணும் அது எத நெனச்சு அவங்க சிரிச்சாங்கன்னு தெரியலையே நம்மளுக்கு. ஏன்னா, இப்போ இவரு வந்து அதான் பொத்தாம் பொதுவா சொல்லிட்டாருன்னா, அதோட அர்த்தம் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு புரியாது. மக்களுக்கும், அவருக்கும் வேணா அது புரியலாம். ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு மைண்ட்ல நெறைய ஓடும். எதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காரு? எந்த விஷயத்துக்கு சொன்னாருன்னு தெரியலையே. பிரஷ் விஷயத்துக்கா? இல்ல சபரியோட இல்ல இந்த சண்டை பிரஷ் போட்டதுக்கா? விஷயம் என்ன அதுக்கு என்னமோ சபரிய நேர்ல மோது சபரி நேர்ல மோது நான் பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஏன் அந்த கோவம் உங்களுக்கு பார்வதி அடிக்கும்போது அவ பொண்ணு நீ அப்படி மிதிக்கிற அவ பொண்ணுதான் அவளுக்கு வலிக்கும் அப்படிங்காம வாயில மிதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னது ஆனா அது என்ன பார்வதி யாருனாலும் முன்னாடி ஏத்துக்க அவங்க முடியும் நடிச்சாங்க. ஓகே பார்வதி அப்படியே கேர் பண்ற மாரி, "நீ பண்ணது தப்பு சபரின்ற" மாரிலாம் நடிச்சாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த பிரஷ் விஷயத்துல யார் மேல தப்புங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த நான் லைவ்லயும் பார்க்கல. எபிசோட்ல கட் கட்டா தான் இருக்கு. அதுவும் எனக்கு சரியா புரியல. நான் லைவ் பார்க்காதனால எனக்கு புரியல. ஆனா, ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தேன் நானு. அதுல என்னன்னா, யார் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்ல சாண்ட்ராவோட பிரஷ் போட்டாங்களா? இல்ல சாண்ட்ராவே போட்டுட்டு விளையாடுனாங்களான்றது தெரியல. ஏன்னா, யார் போட்டாங்கன்றது தெரியல. ஆனா, சபரி என்ன நெனச்சுக்கிட்டாருன்னா, இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்கா திவ்யாவும், சாண்ட்ராவும் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் அவர் நெனச்சுட்டு இருக்காரு. சோ, அத வச்சு தான் அவரு ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு, யார் மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அத எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. ஆனா, அது வச்சு 2 நாள் ஆகுது. இவங்களுக்கெல்லாம் என்ன கொஸ்டின்னா, அப்படி அந்த குப்பைய எடுத்து வச்சு ஒருத்தவங்கள நீ வந்து எப்படி நீ இது பண்ண முடியும்? அப்படிங்கிறது வீட்ல இருக்கவங்களோட கேள்வி. அந்த குப்பைய எதுக்கு எடுத்துட்டு போய் வச்சன்ற மாரி தான் கேள்வி. ஆனா, அவர் கண்டுபிடிக்க எடுத்துட்டு போய் வச்சேன்ற மாரி சொல்றாரு. அ இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் கேட்கணும்ன்றது வந்து பிரஜனுடைய ஒரு கருத்து. இது கண்டிப்பா வந்து சாட்டர்டே வந்து சேது கேட்கணும் அப்படிங்கிற மாரி. அது ஏன் புரியல? நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க, என்ன வேணா இருங்க. ஒரு ஹோஸ்ட்ட நீங்க எப்படி சேதுன்னு சொல்லி பேசுவீங்க? பேர் சொல்லு பேர் சொல்லி. கண்டஸ்டன்ட்ஸ்னா கண்டஸ்டன்ட் தான். நீங்க அவரு ஏன்னா ஸ்டேஜ்லயே அவர் குடுத்த இடம் தான் இதுக்கு காரணம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜ்லயே அவர் வந்து "வா மச்சான் வா" அப்படின்னு சொல்லி, "நீ எங்கடா இங்க?" அப்படின்ற மாரி கட்டிப்புடிச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பேசுனாங்க. நான் பிரஜன் வந்து அந்த இடத்துல நான் ஹீரோவா நடிச்சதுல, இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்காருன்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாரு. பட் அவர் ஜென்யூனா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாரு. ஹக் பண்ணாங்க. "நீ வீட்டுக்குள்ள போனா நான் வந்து ஹோஸ்ட்டா தான் உன்ன கேட்பேன். அத பத்தி நீ நெனைக்கக் கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிலாம் அனுப்பிச்சுட்டாரு. அவரு கண்டஸ்டன்ட்டா தான் பார்க்குறாரு. மச்சான், சொல்லு மச்சான்லாம் சொல்லல. ஆனா நீங்க ஏன் சேதுன்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்றது என்னுடைய கருத்து. அதுக்கான உரிமைய வந்து ஹோஸ்ட் தான் குடுக்குறாரு. நான் அதையும் சொல்லுவேன். ஏன்னா, ஓகே இவங்க இப்ப இப்படி சபரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு வந்து சபரி, காரணம் எஃப்ஜே எல்லாருமே அண்ணா, அண்ணான்னு சொல்லி பேசுறாங்க. ஆ, சில பேர் சார்ன்னு சொல்லி பேசுறாங்க.
அத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா, அந்த பேர சொல்லி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாரி தோணுது. சேது வந்து கேட்பாப்லன்னும்போது, அப்ப உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு இவர்கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிக்கணும். இவர் விஜேஎஸோட ஃப்ரெண்டுன்ற மாரி தோணும். இவர் சொன்னா அவரு கேட்பார் போல இருக்கு. பயப்படுவாங்க. இவர் சொன்னா அவரு யாரா கேட்பார் இருந்தாலுமே போல இருக்கு. அப்படிதான். அந்த மாரி தோணும். அந்த ஒரு ஒரு ஸ்டெப் பேக் இருக்குல்ல, அது வந்து ஹோஸ்டோட பேர கெடுக்கும்னு சொல்றேன். இப்ப அதுக்கேத்த மாரி ஒரு 2 வாரம் பிரஜன எதுவுமே கேட்கல. பிரஜன கூட போன வாரம் வந்து ஆம்பளையா இருக்கணுன்ற ஆம்பளையா இருந்தா தைரியம், தான் தைரியம். தைரியம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தைரியம்ன்றது பொதுவானது. அப்படி சொன்னாரு. ஆனா, அவர் தொடப்பு தட்டி இப்படி தட்டி வாட்டர்மெலன சொன்னது, ஏதாவது மூஞ்சிக்கு முன்னால பேசு, பின்னால பேசாத, ஆம்பளையா இருந்தா தைரியமா பேசு, அப்படின்னு சொன்ன விஷயங்கள ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணியிருக்கணும். இங்க முழுக்க முழுக்க நடிக்கிறாங்க. இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னா யார் நடிக்கிறா உள்ள? சாண்ட்ரா நடிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க எப்படின்னா, அந்த அந்த குரூப் கிட்டயும் போய் பேசுவாங்க. இந்த குரூப் கிட்டயும் போய் பேசுவாங்க. இப்படியும் பண்ணுவோம். அவங்களுடைய கிளியர் பிளான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்வதி கிட்ட நாமினேஷன பத்தி பேசுறதுக்கு முன்னாலேயே அவங்க 3 பேருமே உட்கார்ந்து பேசுறாங்க. சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா. பேசிட்டு முதல்ல கனி குரூப்ல இருந்து ஒருத்தரையா தூக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கு நம்மளுக்கு ஆட்கள் தேவை. அப்படின்னா நம்ம வந்து பார்வதியும், திவாகரையும் நம்ம வந்து நம்ம கூட சேர்த்துக்கணும். கம்ருவையும் நம்ம கூட சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாரி பிளான் போட்டு தான் இவங்களுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம்லாம் புழியறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஆட்கள் தேவை. இவங்க 3 பேருக்கு மெஜாரிட்டி வேணும்னா, இன்னும் ஒரு 3 பேர் சேரணும். அப்பதான் 6 பேர் ஆவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் பார்வதிய கூட வச்சிருக்காங்க. மத்தபடி பார்வதி மேல அக்கறை, பார்வதி சைட்ல இருந்து இவங்க யோசிக்கிறதெல்லாம், பேசினதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா சும்மா. சும்மா அது வந்து பிளான் தான். ஆமா. அது ஏன் பார்வதிக்கு புரியல? எல்லாரையும் ஓடி ஓடி போய் நீ கேள்வி இல்ல. கேட்கிறியே, அதுதான் உனக்கு நான் ஏன் அது சொல்றேன். புரியல? அதுதான் நான் சொல்றேன். பார்வதி தனியா எந்த ஒரு அடிபடாம, எதுவும் படாம இந்த விஷயம் வந்திருந்தா, பார்வதி யோசிச்சிருப்பாங்க. அடிபட்டதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நடக்குது. சோ, நம்மள அடிபட்டத பார்த்து இவ்ளோ பேர் வந்து மெஜாரிட்டியா இருந்து நம்மள தாக்குறாங்கன்றத சாண்ட்ராவும், பிரஜனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்ததுலயே இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க பார்வதி. ஓ, இப்பயும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்பவும் அப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்புன்றது வந்து அதாவது அவங்க வந்து இவங்கள குறி வைக்கிறதுக்கு முன்னால அவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு நெனைக்கிறது வந்து, இன்னும் வந்து அது வந்து சரியா தெரிய வரல இவங்களுக்கு.